பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலைமையில் அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளிவெளி ஸ்தாபனம் AKR சவுண்ட் சர்வீஸ் புதுக்கோட்டை உரிமையாளர் கார்த்திக் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்துணை சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி தான் சொல்றேன், இன்னும் பேரை சொல்லல. அது தொழில் ஆர்வம், வேற ஒன்றும் இல்லை, இருக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் பாசமிகன் மன்னர் எங்களது வெங்கடேஷ் மைசெட்டு பேர் போய் சொல்றோமோ அப்பெல்லாம் ஒரு பாட்டு போட்டோம். ஆமா ஆமா, அப்படியே போட்டோம்னா நாடகம் எப்போ முடிவது? 2 நாள் ஆயிரும். இந்த நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் மன்னர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இரு கரங்கள் பெண்போடு வருக வருக என்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நல்ல சிறப்பான கூட்டம், நம்ம பகுதியில வந்துட்டோம்னாலே நல்ல சிறப்பான கூட்டம். ஆனா கூட்டம் கூடுறது பெரிய விஷயம் கிடையாது, அப்புறம் அமைதியா உட்காந்து நாடகத்தை பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சிறப்பான கலைஞர்கள், இந்தந்த கலைஞர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கலைஞர்களை தேர்வு செய்து 6 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி நல்ல கலைஞர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப நாங்க சிறப்பா தொழில் பண்ணணும் அப்படின்னா நீங்க அமைதியா இருக்கணும். நீங்க அமைதியா இருந்தாட்டா நாங்க பேசுறது பாடுறது உங்களுக்கு தெளிவா புரியும். அதை விட்டு நீங்க ஒரு பக்கம் பேச, நான் ஒரு பக்கம் பேச, நான் பேசுறது உங்களுக்கு புரியாம நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியாம கடைசியில கொலை சண்டை மாதிரி ஆயிரும். காலையில எங்களை குறை சொல்லக்கூடாது. அதனால அமைதியா இருந்து இந்த நல்லது ஒரு நிகழ்ச்சியை முடியும் வரை நல்லபடியா ரசிச்சா மட்டும் எங்களுக்கு போதும். அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குமா இல்லையா? நாடகத்தை பருப்பு இல்ல பொறுப்பு. நாடகத்தை நல்லபடியா பாக்குறது அவங்க பொறுப்பு. அது சரி. நல்லபடியா மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது இவங்க பொறுப்பு. நல்லபடியா இசைத்து பேர் வாங்குறது உங்க பொறுப்பு. நல்லபடியா நடிக்கிறது எங்க பொறுப்பு. அவங்க பொறுப்பு அவங்க பார்த்து சரியா செஞ்சா. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. ஏன்னா இந்த நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு அன்பன்னார் அழகா பேசினார். இந்த வள்ளித்திருமண நாடகம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கும். சுபகாரியம், ஆமா, திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். வள்ளித்திருமண நாடகத்தை பார்த்தா, இந்த நாடகத்தை பார்த்தா உண்மையிலே சொல்றேன், முருகனுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சோ அது மாதிரி 2 பொண்டாட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, அரசாங்கத்திலே சொல்லிட்டாங்க 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணலாம். அப்ப அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தைரியத்துலதான் அவர் மேடையில ஏறி சொல்லியிருக்காரு, ஆண்களுக்கு 2 பொண்டாட்டி. அப்புறம் நல்லா இருப்பியா, பெட்டி எப்படி உருப்படியா ஊருக்கு போகணுமா இல்ல வேணாமா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்மளும் எத்தனையோ கிராமத்துக்கு போயிருக்கோம், எத்தனையோ பேர் சபையில பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த அண்ணன் யாரும் தெரியல, ரொம்ப அழகா பேசினார். அந்த அளவுக்கு அதான் பேச்சாளர்களுக்கு அழகு. ஒரு நாடகத்தை பார்க்க வைக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும். அது உண்மைதான், அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பா திருமணம் தடை நீங்கி திருமணம் நடப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த நாடகத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த நாடகத்துல நடிக்கக்கூடிய கலைஞர்களை கலைஞரை பார்க்காம தெய்வ அம்சமா பார்க்கணும். கண்டிப்பா சீனிவாசன் தான் ராஜபாட்டு போறாரு. ஆமா, அவர் வெளியே வந்துட்டாருன்னா அவர் சீனிவாசனை பார்க்க கூடாது. அவர் முருகன் தான். அந்த முருகனுடைய கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கிறார். அப்ப அந்த முருகன் கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கும் பொழுது அவர் என்னென்ன செய்வாரு?
வீட்டுல வரும்பொழுது சாமி கும்பிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு விட்டு ஆமா. அந்த வேலுக்கு சூட சாம்பிராணி எல்லாம் காமிச்சு விரதம் இருந்து அந்த வேஷத்தை போடுவார். 48 நாள். ஆமா, அப்ப விரதம் இருந்து வேஷம் போடும் பொழுது தத்ரூபமா முருகனாவே இருப்பாரு. இப்ப 48 நாள் காலையில சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடாம ராத்திரி ஒரு நேரம் டிஃபன் தான் அவருக்கு. ஒரு வேளைதான். அந்த அளவுக்கு ஆமா டெய்லி வேஷம் போடுறாருல்ல, அப்புறம் எதுக்கு சாப்பிடணும்? அந்த அளவுக்கு முருகனுடைய கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கிறார். அப்ப அவரை முருகனாத்தான் நம்ம பார்க்கணும். எதையுமே நம்ம பார்க்கிற கண்ணோட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் பார்க்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா எல்லாமே நல்லதாத்தான் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாடகம் பார்க்கும் பொழுது இந்த நாடகத்துல நம்ம என்ன சொல்றாங்க, இந்த நாடகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க கவனிக்கணும். இதுல 100ல வந்து ஒரு 20% நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும், 80% நம்மளுக்கு தேவையுள்ள விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பா அந்த தேவையுள்ள விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஹரிச்சந்திரா பிரிவு காட்ட நாடகம் மாமா நீங்க பார்த்திருப்பீங்க. ஹரிச்சந்திரா பிரிவு நிறைய வாசிச்சிருப்பீங்க. ஹரிச்சந்திரா தர்பார் காண்டம், ஹரிச்சந்திரா பிரிவு காண்டம், அது சரி, ஹரிச்சந்திரா மயன காண்டம் அப்படின்னு சொல்லி 3 பாகம் இருக்கு. நான் போன நாடகம் ஹரிச்சந்திரா பிரிவு காண்டம். கூட்டம் நல்ல கூட்டம், நாடகத்தை நல்லா ரசிக்கிறாங்க. ஒரு 70 வயசு இருக்கு வயசானவர் இந்த பக்கம் உட்காந்து நாடகம் பார்க்கிறாரு. அது சரி. ஒரு 25 வயசு தான் சின்ன பசங்க இந்த பக்கம் உட்காந்து நாடகம் பார்க்கிறாரு. நான் வெளியே வந்து நாடகத்துல நடிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பழமையும் புதுமையும் போட்டி போட்டு நாடகம் பார்க்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நாடகம் முடிஞ்சிட்டு காலையில அந்த பெரியவரை கூப்பிட்டு கேட்கிறேன், ஐயா இங்க வாங்க, உங்களுக்கு வயசு ஒரு 65 வயசு இருக்குமா, 70 வயசு இருக்குமா? வயசு 70 வயசு ஆயிடுச்சு. இந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை தூங்காம பாத்தீங்களே, இந்த நாடகத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க அந்த ஐயா கூப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த ஐயா சொல்றாரு, தம்பி உண்மையிலே எனக்கு வயசு 65 வயசு ஆயிடுச்சுப்பா. நான் வாழக்கூடிய வாழ்க்கையில பூரா பொய் சொல்லிட்டேன், சத்தியத்தை கடைபிடிக்கல. இனிமேல் நான் வாழக்கூடிய வாழ்க்கையில பொய் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை கடைபிடிப்பேன். இனிமேல் நான் ஒழுக்கமா வாழ்வேன் தம்பி. இந்த நாடகத்துல இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னார். அவராது வயசானவர், ரைட் ஓகே, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சின்ன பையன் 25 வயசு தான் இருக்கும், அந்த பையன் உட்காந்து நாடகம் பார்த்தானே சரி அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டேன், தம்பி இங்க வாப்பா வாப்பா வாப்பா, உன் வயசுக்கெல்லாம் சினிமா பாக்குற வயசு, ஆடலும் பாடலும் பாக்குற வயசு. அது சரி. இந்த ஹரிச்சந்திரா பிரிவு காண்ட நாடகத்தை விடிகிற வரைக்கும் உட்காந்து பாத்தியாப்பா, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். இந்த நாடகத்துல நீ என்னப்பா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு கேட்க உடனே அந்த பையன் சொல்றேன், அண்ணே அண்ணா இந்த நாடகத்துல நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன யாரா சார், ஆத்தர் அவசியத்துக்கு பொண்டாட்டி வைக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டேன், பொண்டாட்டிய கூட விற்கலாம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பனா அவன் தெரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படி, இவர் தெரிஞ்சுக்கிட்ட விதம் இப்படி. அப்பனா எதையும் நம்ம ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம். அதனால அமைதியா இருந்த நாடகத்தை ரசிங்க. ஏன்னா இந்த பகுதிக்கு நிறைய வந்திருந்தாலும் இந்த ஊருக்கு இப்பதான் முதலாக வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்க சொல்லி, நாடக அமைப்பாளர் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அண்ணே அந்த அன்பளிப்பு வாங்கிக்க, கையை தூக்கணும்னு என்னன்னு தெரியல. குறிச்சியை சார்ந்த சரவணகுமார் மிதுரன் 10 ரூபா கொடுத்து 2 பேர் சொல்லியிருக்காரு. அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரி போதும், மறுபடி வருமா அப்படியே சொல்லி வீடியோ வச்சுக்கூடாது. காசை கொடுத்துட்டு ஒரு தடவை சொன்னதோட விட்டுருந்தேன். எனக்கு இதுதான் பிடிக்காத விஷயம். ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் சொன்னா விடிய சொல்லலாம். கொடுக்கறது 10 ரூபா, இதுல 40 தடவை சொல்லணுமா? அது பாவம் சைடிச்சு வச்சுப்பாரு போல இருக்கு. இந்த காசு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, இந்த அன்பளிப்புனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எலெக்ஷன் நேரமாமா, தாழ்மையான வேண்டுகோள், யாரும் தப்பா இருக்காதீங்க. கண்டிப்பா எலெக்ஷன் நேரம் அன்பளிப்பு கொடுங்க. ஒரு பேப்பர்ல உங்க பேர்களை எழுதி ஊரை சொல்லி அன்பளிப்பு கொடுங்க. சில பேர் இந்த கட்சியின் பேரை சொல்லி, இந்த ஜாதி தலைவர் பேரை சொல்லி அன்பளிப்பு கொடுப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் கொடுக்காதீங்க. எலெக்ஷன் நேரம், இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். எந்த நேரமா இருந்தாலும் கொடுக்காதீங்க. பேரு உங்க காசு, உங்க பேரை சொல்லி மட்டும் திடீர்னு அன்பளிப்பு கொடுத்து அதனால பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. ஒற்றுமையா ஒரு நிகழ்ச்சியை நடக்கும்போது இந்த ஒற்றுமை எப்பயுமே நினைச்சு நிற்கணும். அதனால ஒரு காசை கொடுத்துட்டு அதுல ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அதனால எந்த ஒரு தலைவர் பேரை சொல்லியோ கட்சி தலைவர் பேரை சொல்லியோ தயவுசெய்து அன்பளிப்புலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா நேற்று போனவர்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. சம்பவம் எல்லாத்துக்குமே அன்பளிப்பு கொடுத்துட்டாங்க. ஆடல் வாசிக்கிறதுக்கு அன்பளிப்பு, தாள வாசிக்கிறதுக்கு கூட அன்பளிப்பு வாங்கிட்டாரு. எனக்கு 10 ரூபா காசு கூட வரல. எனக்குனாலும் மனசு வேதனை தாங்க முடியல. நம்மளும் நல்லா தான் தொழில் பண்றோம், நல்லா தான் பேசுறோம், நாகரிகமா தான் பேசுறோம். 10 ரூபா காசு கூட வரலையேன்னு சொல்லி மனசு வேதனை தாங்க முடியாம அந்த ஊர்ல ஒரு பெரியவரை கூப்பிட்டேன், ஐயா இங்க வாங்க, இந்தாங்க 100 ரூபா, நீங்க கொடுக்குற மாதிரியே எனக்கு அன்பளிப்பு கொடுங்க
அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிட்டேன். 11:30 மணிக்கு போன மனுஷன் ஆளையே காணோம். நானும் அந்தா வருவாரு இந்தா வருவாரு பார்த்தோம்னா ஆளை காணோம். ஆட சண்டாளத்தனமே 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு 100 ரூபாய் இழந்துட்டோமேடா, இந்த ஆளையவே காணாமன்னு சொல்லி நானும் பார்த்தேன், பொறுமையை பார்த்தேன், ஆள் வரல. சரியா ஒரு 5:30 மணிக்கு அங்கிருந்து வேகமா வந்தாரு. தம்பி இந்தப்பா 5 ரூபா மிச்சம்னாரு. 5 ரூபா மிச்சமா? நான் 100 ரூபாய் கொடுத்து விட்டேன். தம்பி ஒரு குவார்டர் வாங்குறதுக்காக நான் சுத்தி முத்தி பார்த்தேன்ப்பா, 50 ரூபா கையில இருந்துச்சு. நானும் எவன்கிட்டயோ 100 ரூபா கேட்டு பார்த்தேன், கொடுக்கல. என்னை கூப்பிட்டு வச்சு 100 ரூபா கொடுத்த பார்த்தியா, 145 ரூபா சரக்கு வாங்கி நான் சாப்பிட்டேன், 5 ரூபா மிச்சம் சொல்லி கையில கொடுத்தாரு. அதோட நினைச்சிட்டேன் இனிமே அன்பளிப்பு வாங்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி சில கிராமங்கள்ல இருக்கு. ஆனா பொதுவாக நமது தோகுமழை இந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி இந்த பகுதி. என்ன காரணம்னா அண்ணன் வெங்கடேசன் நாடகம் போன வருஷம் தான் அண்ணன், போன வருஷம் இந்த பகுதியில தான் வந்திருந்தோம். ரசிப்பு அப்படின்னா நம்ம பகுதியை பார்த்து தான் மித்த இடத்துல கத்துக்கிறோம். அந்த அளவுக்கு நல்லா ரசிப்பாங்க. நல்ல நாடகத்தை, நல்ல கருத்துகளையும் நல்ல புராணங்களையும் ரசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னா நம்ம பகுதி தான். ஒரு 2-3 பகுதி தான் இருக்கு. இந்த மாதிரி சில பகுதிகளை தான் சொல்ல முடியும். பரந்தாங்கி போயிட்டோம்னா அங்கிட்டு நத்தம், இந்த துவரங்குறிச்சி, விராலிமலை, இந்த சரௌண்டிங் போனோம்னா நல்லா ரசிப்பாங்க, எல்லாத்தையும் ரசிப்பாங்க. சில பகுதிக்கு போனோம்னா ஆட்டத்தை மட்டும் தான் ரசிப்பாங்க, சில பகுதிக்கு போனோம்னா பாட்டை மட்டும்தான் ரசிப்பாங்க. ஆனா நம்ம பகுதியில எதை வேணாலும் செஞ்சாலும் ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரசிப்புத்தன்மை அப்படின்னா நம்ம பகுதியில தான். அந்த அளவுக்கு இந்த கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய அன்பு உலங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா எங்களை வாழ வைக்கிற தெய்வம் யாருன்னா அது நீங்க மட்டும்தான். ஊர்ல திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகத்தை வச்சு இந்த 10 கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தரீங்க பாருங்க, அதுக்கே நாங்க கோடான கூடிய நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் நாடகம் வைக்கணும்னா நம்மளாம் சோத்துக்கு என்ன பண்றது? செய்ய வேண்டியதுதான், சுப்பிரமணியனை வேண்ட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கலைஞர்கள் 10 குடும்பத்தை மட்டுமா வாழ வைக்கிறாங்க? 4000 குடும்பம் இருக்கு. நாடக கலைஞர்கள் குடும்பம் யாரை நம்பி இருக்கு? எல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கு. அப்ப எங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியவங்க யாரு? நீங்க தான். அப்ப எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியம். ஒண்ணும் கிடையாது. இந்த ட்ரெஸ் மீட்டர் எவ்வளவுமா இருக்கும்? 550 ரூபா ஒரு மீட்டர். ஒரு மீட்டர் 550 ரூபா. யார் வீட்டு காசு? உங்க வீட்டு காசு. எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க 3 நேரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுதுன்னு அதுக்கு காரணம் யாரு? நீங்க தான் காரணம். எங்க பிள்ளைங்க நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்குதுன்னா யார் காரணம்? நீங்க தான் காரணம். ஏன்? வீட்டுக்கு வீடு வரி காசு போட்டு அந்த காசுகளை மொத்தமா யார்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட தான் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் விவசாய செல்வங்கள், கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்தாவது பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருவீங்க. நாங்கெல்லாம் நாடகக்காரவங்க. 6 மாசம் தான் நாடக சீசன். இந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் நம்ம சும்மா தானே இருப்போம். ஆனா இந்த 6 மாசம் நம்ம ஆடக்கூடிய காசுகளை சிக்கனப்படுத்தி தான் நம்ம பிள்ளைகளை வாழ வைக்க முடியும், படிக்க வைக்க முடியும். ஆனா நான் நாடகக்காரனா இருந்தாலும் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கேன். நல்லா படிக்கிறேன், பெரிய படிப்பு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உண்மையிலே சொல்றேன், கஷ்டப்பட்டாலும் விடிய விடிய நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை நல்லா படிக்கிறான். நல்லா படிக்கிறானா? சூப்பரா படிக்கிறான். அவன் என்ன படிக்கிறான்? பெரிய படிப்பு. என்ன படிப்பு மாப்ள? அதான் பெரிய படிப்பு. அதான் பெரிய படிப்பு தான். என்ன படிப்பு? 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சேர்த்து விட்டுருக்கிய அதுக்குள்ள அவ்வளவு பில்டப். அதுக்குள்ள மாமா பெரிய படிப்பு. 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கே 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். இனிமே டாக்டர் படிக்கும் போது நான் பெரிய ஆஸ்பத்திரி பெட்ல தான் படுத்து கிடக்கேன் போல. ஏன் மாப்ள? காசை புரிஞ்சுறாங்க, பயமா இருக்கு. தடிக்கு விழுந்தா 150 ரூபாய் கேட்கறாங்க. சரி என்ன பண்ண சொல்றது? எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும் 1ஆவது படிச்சா தான் அடுத்து போக முடியும். பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி எங்களை வாழ வைக்க தெய்வம் நீங்க தான். இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த இந்த மேடையில நான் பதிவு பண்றேன். 4 விஷய கலைஞர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. சைடுல நின்ன உடனே உங்க 4 பேத்துக்கு நாங்க வணக்கம் சொல்லுவோம். பாத்துக்கீங்களா? ஆமா. எந்த கலைஞர்கள் வந்தாலும் சரி அதுங்களுக்கு வணக்கம் சொல்லாம வெளியில வர மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்க நல்ல விவரமான ஆள் தானே? ஆமா. சொல்லுங்க, எதுக்கு 4 பேத்துக்கு நாங்க வணக்கம் சொல்லணும்? விவரமான ஆளுங்கிறத நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்? ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு மாமா. இப்ப உலகத்துக்கு படி இழக்கிறவர் யாரு? சிவபெருமான். அவர் தான் உலகத்துக்கு படி இழக்கிறவர். மதுரையில சித்திர திருவிழா ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? எல்லாத்துக்குமே படி எடுப்பாரு எம்பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு காவலாளி யாரு? நந்தி. அவர் தான் காவலாளி. சிவனாலயத்துக்குள்ள நுழையும் பொழுது நந்திட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் சிவனை தரிசனம் பண்ணணும். ஐயா சிவனை பார்க்க போறேன், எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நந்தி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் சிவனை பார்க்கணும். அப்ப இங்க நம்மளுக்கு படி இழக்கிறவங்க யாரு? இவங்கதான் சிவனுக்கு சமானம். நம்மளுக்கு படி இழக்கிறவங்க. இவங்களுக்கு காவலாளி யாரு? நீங்க 4 பேர் தான் நந்தி. உங்ககிட்ட நாங்க உத்தரவு வாங்கின அவங்களை பார்க்கணும். 4 பேர் எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு படி இழக்கிற தெய்வத்தை பார்க்க வெளியில வரோம். அப்ப நந்தி கொப்பாக இருக்கக்கூடியவங்க யாரு?
நீங்க 4 பேர். நம்மளுக்கு வழி இழக்கிறவங்க இவங்க தான். அப்ப 2 பேருமே எங்களுக்கு தெய்வம் மாதிரி. உங்களை கையெடுத்து வணங்கிட்டு நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கணும். நாடகத்தை நாடகமா பாருங்க. நாடகத்தை நாடகமா பார்த்தீங்கன்னா நாடகம் பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சினிமா பார்க்குற கண்ணோட்டத்துல நாடகத்தை பார்த்தீங்கன்னா நாடகம் நல்லா இருக்காது. சினிமா என்பது வேற, நாடகம் என்பது வேற. சினிமாவை எடுத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், திடீர்னு மலையை காட்டுவாங்க, திடீர்னு மடுவை காட்டுவாங்க, பல்லம். அதெல்லாம் நாங்க காட்ட முடியாது. நாங்க காட்டுறது இந்த படுதா மட்டும்தான். இந்த படுதா எங்க போனாலும் எங்களை விடுதா. இந்த படுதாவை தூக்குனீங்கன்னா உள்ள மேக்கப் ரூம் தான் தெரியும், அம்பிட்டு வெள்ளை வெள்ளைன்னு தெரியும் முகம் பூரா. இதை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு ஓடுது. அது சரி, இதுதான் எங்களுக்கு கஞ்சி ஊத்துது. அப்பனா நீங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, நந்தவனத்துல வந்து வள்ளி சொல்லுவாங்க, பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கின்றது, பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். நமக்குன்னு ஒரு ஆள் கூட்டத்துக்குள்ள எந்திரிச்சுக்கிட்டு இந்த நக்கல் முடிச்சு பண்றீங்களா, ஏண்டா போட்டோக்குள்ள எங்கடா பறவை பறக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. பறவை பறக்குதுன்னு சொன்னோம்னா பறவை பறக்குது நம்பணும். யானை வருதுன்னு சொல்லுவான், யானை வராது. நீங்க நினைச்சுக்கிறேன்னா யானை வருது நினைச்சுக்கிறேன்னா. மான் உள்ள போச்சுன்னு சொல்லுவான், மான் உள்ள போகாது. நீங்க நினைச்சுக்கிறேன் மான் பெருசு போல நினைச்சுக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டாச்சா நாடகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் வெங்கடேசன் என்ன கூப்பிட்டு, தம்பி வெங்கடேஷ் வாப்பா, நேற்று நாடகம் அதேங்கப்பா, நேற்று வந்த பிள்ளைய பூரா நல்ல தொழில் பண்ணாங்க, ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. நாங்க காசை கொடுத்துட்டோம் நீ நினைச்சுக்க, நீயே காசை வாங்கிட்டே நினைச்சிட்டு ஊர் பக்கம் போகணும்னு சொல்லிடாதீங்க. சீட்டு காசெல்லாம் கட்டணும், டீவு கட்டணும், நிறைய பிரச்சனை இருக்கு. அப்புறம் பாவம் அன்னைக்கு ஒரு ஊர்ல மோதிரத்தை அடமான வச்சு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தாரு. அந்த மாதிரி நிலைமை வந்துடாம எங்களுக்கு வாழ்வழித்த அன்பு உள்ளங்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு நாம வேலையை ஆரம்பிப்போம். ஒரு இன்சூரன்ஸ் போட சொல்லு, அவரே அந்த வேலையை தான் பாக்குறாரு. ஹலோ அண்ணே, பேச குறைஞ்சிட்டு சாப்பிடுங்க. விசிலிங் வர எதுல விசிலிங் வருதோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. இந்த 10 நாளா மைசெட்டுக்காரருக்கு எனக்கு சண்டை வந்ததே மிச்சம். தொண்டை தனியை வாங்கி நாடகத்துக்கே வரக்கூடாதுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க மைசெட்டுக்காரங்களாம். ஆனால் இன்னைக்கு நல்லா போட்டிருக்கேன், என்னை பெற்ற ஐயா நல்லா இருக்கும், ஒரு சாமானுக்கு ஒரு கும்பிடு, விசிலிங் வராமல் மட்டும் எனக்கு காப்பீடு பண்ணணும். அவர் சாமான தொட்டு கும்பிடணும்னா ஊரோடு ஐயா, நான் அந்த சாமானை சொல்ல வந்தேன், நீங்க நினைக்கிற சாமான் கிடையாது. அதான் இல்லைங்க, ஏற்கனவே மூத்தவாடி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வைந்தமிழை காட்டுமாறி காட்டு கேட்டு ஆட்டமாறி அன்புடனே கருத்துக்களை நான் உரைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். என் ஆசையத்தை கண்டு ரசித்திடுங்க, ஆசை எனக்கு கொடுங்க பாடினாலும் டான்ஸ் பண்ண பாட்டு பாடி ஆடும்போது ஓடும்போது உங்களுக்கு திருச்சு காசு பணம் உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க குழந்தை குட்டி எல்லாரும் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. தாய்மார்களுக்கு மட்டும் பேசலாம் வணக்கம் சொல்றீங்க. ஆமா, இந்த நாடகத்தை நல்லபடியா கொண்டு செலுத்துறதே அவங்கதான்.
அவங்க நினைச்சாதான் இந்த நாடகம் சிறப்பா இருக்கும். எப்படி மாப்ள? ஆனா அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னு வைங்க, நாடகத்தை தள்ளி வச்சு மூடிட வேண்டியதுதான். 50 ஆம்பளைல உட்காந்துருந்தா கூட எந்த சத்தமும் வராது. ரொம்ப அமைதியா உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க. 2 பொம்பளையா சேர்ந்தா போதுங்க, என்னதான் பேசுறாங்கன்னு தெரியாது. அக்கம் பக்கம் இருக்கிற ஊர் புறணிய பூரா கொண்டு வந்து கொட்டைக்கு முன்னாடி உட்காந்துதான் பேசுறாரு. இல்ல உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றதுக்கு என்னமாம்மா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். 10 வருஷமா ஒருத்தருக்கு குழந்தையே கிடையாது. அந்த மனுஷன் கும்பிடாத சாமி கிடையாது, போகாத கோயில் கிடையாது. காசி, ராமேஸ்வரம், இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஏறி இறங்கின மனுஷன். சொத்து பத்து நிறைய இருக்கு, கொல்லி போறதுக்கு ஒரு வாரிசு இல்லையடா அப்படின்னு சொல்லி மனுஷன் சாமியை கும்பிடுறாரு. ஏன் மாப்ள? ஐயா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆச்சு. வசதி வாய்ப்பெல்லாம் அல்ல, சொத்து பத்து புருஷன் முன்னாடி 2 பேரும் நல்லா போகணும், அழகு, ரொம்ப அழகு. ஆனா புருஷன் முன்னாடி பிள்ளையே கிடையாது. 10 வருஷமா இல்ல? 10 வருஷமா இல்ல. உங்க ஊருங்கிறீங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு வேற சொல்றீங்க. ஆமா. அப்படி இருந்துமா அப்படி வரங்களா? அப்ப என்ன பொட்டவருக்கு வீடுங்களா? அது இல்லங்க, உங்களுக்கு தெரியாத கோவில் இல்ல, உங்களுக்கு தெரியாத டாக்டர் இல்ல, அப்படி ஏதாவது கூட்டி போயிருக்கலாமே. என்ன கூட்டிட்டு போய் சொல்றீங்களா? இங்க என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு நான் எதுக்கு முயற்சி பண்ற சொல்லி நினைச்சிட்டேன். அந்த மனுஷன் பாவம் நம்மகிட்ட எதுவும் கேட்டுருந்தா நம்ம ஒரு ஐடியா கொடுத்துருப்போம். நம்மகிட்ட எதுவுமே கேட்டுக்கல. அதனால இவர் மனுஷன் கோயில் குளமா ஏறி இறங்குறாரு, சாமி கும்பிடுறாரு, குழந்தையே பிறக்கல. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஏங்கப்பா ஊருக்கே திருவிழா வச்சுட்டேன் மனுஷன். சாப்பாடு என்னங்கிறீங்க, சரக்கு ஒரு பக்கம் ஓடுது, பிரியாணி பொட்டம் ஒரு பக்கம் ஓடுது, ஊரே திருவிழா. சண்டை மேல வாசிக்கிறாப்புல, நாதஸ்வர கச்சேரி, பட்டையை கிளப்பிட்டேன் மனுஷன். இவர் வீட்டு பக்கத்துல குடியிருந்த 2 கிழட்டு சிரிக்கிய ஆஸ்பத்திரி போய் குழந்தைய பார்க்க போயிருக்குங்க. போனோமா, குழந்தைய பார்த்தோமா, சக்கரை தண்ணியை தொட்டு வச்சோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாது. அங்க போய் புள்ளைய வர்ணிச்சிருக்காங்க. என்ன பெத்த சீமா குழந்தை பிறந்திருக்கேன் பாடி, தலதலன்னு செக்கச்சவேர்னு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்க பாரு, மூக்க பாரு, இந்த கண்ணை பாரு, எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு. அப்படியே அவனை சித்தப்பன மாதிரியே உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல 2 பேருக்கு சண்டை போட்டு ஜெயிலுக்குள்ள கிடக்குறாங்க. இது தேவையா? ஏற்கனவே குழந்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கு. அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வருமா வராதா? இப்படி பொம்பளை சேர்ந்தா குடும்பத்துக்குள்ள இப்படி குழப்பங்கள் வரும். அந்த மாதிரி அக்கம் பக்கம் விஷயம் பூரா பேசாம அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, கரூர் மாவட்டம் குளிர்தலை வட்டம் நமது இனங்கூர் கிராமம் புதுப்பட்டி கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார மண்மொழி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வாணிகள் வெற்றி முரசு பட்டி வரும் நாடக கலையுக ராஜா. எப்ப இந்த வேலை? சென்ற இடமெல்லாம் நடக்கொரு வாணிகள் வெற்றி முரசு கட்டி வரும் சங்கீத சாம்ராட் உங்கள் அபிமான செல்வன் புதுகை மாநகரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் CR சீனிவாசன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை வேடன் விருத்ததாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே பட்டிய வண்டியில் ஏத்தணும். தனதனிய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்புட செய்ய வந்திருக்கும் இணைசை கால இசைக்குள் தேனிசை செய்யமது உங்கள் அபிமான செல்வி காரைக்குடியை சேர்ந்த அன்பு மகள் KA நந்தினி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வெளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். சிவகால செய்வது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாளும் சொல்லெடுக்கு வீரர் நமது உடம்பன்பட்டியை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா P பெருமாள் ராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழுங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசு திலகம் நமது கோவில்பட்டியைச் சேர்ந்த பாசமுக அன்பைத்தான் TA அழகேசன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பின்பார்கள்.
மாமா வணக்கம். கேள்வி எப்பா இருக்காருல்ல தாத்தா, ஆமா, அவங்க எல்லாம் சங்கீதத்துல பாடுவாங்க, சங்கீதத்திலேயே எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த ட்ரெண்டை மாத்தினது யாருன்னா ஐயா NS கணேசன் ஐயா. இந்த சினிமா பாட்டை நம்ம கையில வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெண்டை மாத்தினது ஐயா. அதுக்கப்புறம் நிறைய கலைஞர்கள் நிறைய திறமைகளை கொண்டு வந்தாங்க. அந்த வேளையில எங்க மாமா அழகேசன் மாமாட்ட அந்த திறமை இருக்கு. ஒரு பாட்டை மனசுக்குள்ள நிர்ணயம் பண்ணி அந்த பாட்டை கையில வாசிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த சுரங்கள் கரெக்டா தெரியணுமா இல்லையா? அழகா வாசிச்சிங்க, எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. இப்படி கைதட்டினா தான் இன்னும் நிறைய வாசிப்பாரு. இப்படிதான் கைதட்டி வேலை வாங்கணும். வேலை வாங்கணும். அப்படி வேலை வாங்கினாத்தான் நம்ம ஊர்ல நாடகம் சூப்பரா இருந்துச்சுப்பான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேலைக்காரன் 100 நாள் மாதிரி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், பேசாம நாங்க படுத்துருவோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹார்மோனிய கலைஞர். ரெண்டாவது அற்புதமான ஒரு பாட்டு மாமா, சிந்திய வெண்மணி சிற்பியும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த பாட்டை வாசிச்சிங்க. இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஒருத்தர் நினைப்பு வருது. யாருங்க? மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா. கட்சி ரீதியாக அதை நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு கலைஞரா, ஒரு சினிமா துறையில ஒரு நடிகரா இருந்ததை வச்சு நம்ம சொல்லலாம். வாடிய பயிரை கண்டவுடன் மனம் வாடி நின்னேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். அப்ப முதலாக அன்னதானத்தை கொண்டு வந்தது யாருன்னா அவர் தான் கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இப்ப கூட நீங்க வடலூர் போனீங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டு இருப்பாங்க. நான் கண்ணாலே பார்த்தேன் வடலூர்ல. அந்த மாதிரி இந்த அன்னதானத்தை அடுப்பு அந்த மாதிரி முதலாக அன்னதானத்தை கொண்டு வந்தது அப்படின்னா ஐயா வள்ளலார் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் செஞ்சாங்க. அதே மாதிரி சாப்பாடுல எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது திரை உலகத்துல ஐயா விஜயகாந்த் ஐயா தான். அவருடைய மறைவு நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், ஆனால் இறந்தாலும் ஒவ்வொருடைய தமிழர்கள் மனசுல நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடலை சிறப்பாக வாசித்த அன்பு மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம். அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்தி பப்பாக இங்கே மிருதங்கத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி ஆவணியார் கோவிலை சேர்ந்த அன்பு தந்தையார் மோகன்தாஸ் அவர்கள். இவரங்கம் மலைகளில் மிருதங்கம் டோலா கட்டுப்படுத்த விடா. தொழிலாளி கழக பேர் சொல்லவில்லை. அன்பு அண்ணா அவர்கள் இங்கு ஆர்மணி வாசிக்கும் அன்பு மாமா அழகேசன் அவர்களுக்கு அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பை பெறவிருத்திய அண்ணா அவர்களுக்கு கலைக்குள் சபா நன்றி. இப்போ தாய்மார்கள் மனசுல ஒரு எண்ணம் ஓடும், ஆண்கள் பூரா அன்பளிப்பு கொடுக்குறாங்களே, வந்த கலைஞர்களுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்க முடியாம உட்காந்துருக்கோமே, காசை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே, எண்ணங்கள் ஓடுது. இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு எடுத்துட்டு வரீங்கன்னு பரவாயில்ல, இந்த காதில் கழுத்துல கிடக்கிறது பூரா கட்டி கொடுங்க. ஏன் மாப்பிள்ள? காதுல கழுத்துல சரி, காதுல என்ன கிடக்கு? செருப்புல கிடக்கும், அது வேணாம். ஏன் மாப்பிள்ள? அதுவும் விலை இப்ப 16 ரூபா போகுது பழைய செருப்பு. அதை விட டோக்கன் போட்டு குறைச்சிக்கலாமம்மா. பலவாத்திய புகழ், குலவாத்திய மாமன்னன், சிறந்த ஒரு பாடகர், சிறந்த ஒரு பாடலாசிரியர், பன்முக கலைஞர், எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய